ஒரு அழகான கிராமத்துல பாபு, ராஜேஷ், பிரகாஷ், முனுசாமின்னு 4 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாளா அந்த கிராமத்துல இரவு நேரத்துல வித்தியாசமான சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. பொழுது விடிஞ்சு மக்கள் வெளியில வந்து பார்த்தா வாசல்ல கட்டி வச்சிருந்த ஆடு, மாடு, கோழி, பண்ட பாத்திரங்களும் காணாம போயிருந்தது. இது அந்த கிராம மக்களுக்கு குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துச்சு. அதனால பொழுது சாஞ்சதும் மக்கள் யாரும் வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே இரவு பொழுத பயத்தோட கழிச்சாங்க. அப்போ ஒரு நாள் அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து சபை கூடுச்சு. அப்போ மக்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஆடு, மாடு, பாத்திரங்கள் காணாம போறதும் வித்தியாசமான சத்தம் கேட்கறத பத்தியும் பயத்தோட சொன்னாங்க. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர், இங்க பாருங்கப்பா, நடக்கிற இந்த சம்பவங்களுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கிற பாழடைஞ்ச மண்டபத்துல இருக்கிற பேய் தான் காரணம்னு சொன்னாரு. இத கேட்ட கிராம மக்கள், ஐயா, அந்த பேய்கிட்ட இருந்து நீங்க தான் எப்படியாவது எங்களை காப்பாத்தணும்னு கேட்டாங்க. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர், வெளியூர்ல இருந்து மந்திரவாதி ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். அவர் வந்ததும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால இப்போதைக்கு நீங்க பயப்படாம கலைஞ்சு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. பஞ்சாயத்துல நடந்த விஷயத்தை பத்தி அந்த 4 நண்பர்களும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ராஜேஷ், இங்க பாருங்கடா, நம்ம கிராம மக்கள்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால நாம அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம்னு சொன்னான். அதுக்கு பாபு சரின்னு சொன்னான். மத்த 2 பேரும் கொஞ்சம் பயத்தோடயே ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு 4 பேரும் அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போனாங்க. அப்போ மண்டபத்துக்குள்ள யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடனே 4 பேரும் அங்கிருந்து பயந்து ஓடி வந்துட்டாங்க. அடுத்த நாள் ராஜேஷும் பாபுவும் முனுசாமியையும் பிரகாஷையும் பார்த்துட்டு வர அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்க பிரகாஷுக்கும் முனுசாமிக்கும் காய்ச்சல் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. உடனே ராஜேஷ் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தா. ஆனா ராஜேஷுக்கு மட்டும் அந்த மண்டபத்துக்குள்ள இருந்து வந்த சத்தத்து மேல சந்தேகமா இருந்தது. இத பாபு கிட்ட சொன்னான். பாபுவும், இப்ப என்னடா பண்றது அப்படின்னு கேட்டான். நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன்னு ராஜேஷ் சொன்னான். அது என்ன யோசனைன்னு பாபு கேட்டதுக்கு, சாயந்தரம் என் கூட வா, நாம அந்த மண்டபத்துக்கு மறுபடியும் போவோம்னு சொன்னான். சரின்னு பாபுவன் சொல்ல மாலை நேரம் வந்துச்சு. சொன்ன மாதிரியே 2 பேரும் சாயந்தரமே அந்த மண்டபத்துக்குள்ள போய் ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இரவு நேரம் தொடங்கியாச்சு. பாபுவுக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்கல. நிசப்தமான இருட்டுல நிலா வெளிச்சம் மட்டும் கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தது. அப்போ யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டது. பாபு அப்படியே நடுங்கி போக ராஜேஷ் தெரியாம ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். அப்போ கருப்பு உருவம் 2 உள்ள வந்தது. பாபுவும் ராஜேஷும் சத்தம் போடாம இருந்தாங்க. அந்த கருப்பு உருவம் 2ம் ஏதோ பேச ஆரம்பிச்சது. ராஜேஷ் என்னன்னு காது வச்சு உன்னிப்பா கேட்டபோது, என்னடா இன்னைக்கு வேட்டைக்கு தயாராயிட்டியா? கிராமத்துல மக்கள்லாம் தூங்கிட்டாங்க, வா போலாம்னு அந்த கருப்பு உடைய சரி செஞ்சுது. அப்போதான் அது பேய் இல்ல 2 மனுஷங்கன்னு ராஜேஷும் பாபுவும் கண்டுபிடிச்சாங்க. அடுத்த நாள் ராஜேஷ் வீட்டுக்கு வந்த பாபு, என்னடா நேத்து பார்த்தத நம்ம ஜனங்க கிட்டையும் தலைவர்கிட்டையும் சொல்லலாமான்னு கேட்டான். அதுக்கு ராஜேஷ், நாம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, இதுக்கு வேற ஏதாவது யோசனை பண்ணணும்னு சொன்னான். அப்போ பாபு, நான் வேணும்னா என் அண்ணன் கிட்ட சொல்றேன், அவனும் என்ன மாதிரி இந்த விஷயத்துல உதவியா இருப்பான்னு சொன்னான். ராஜேஷும் சரி வா போம்னு சொல்லி 2 பேரும் புறப்பட்டாங்க. பாபுவோட அண்ணன் சோமு அவனோட நண்பர்கள் கூட மைதானத்துல இருந்தான். அப்போ பாபு, அண்ணா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டான். என்னடா விஷயம்னு சோமு கேட்க நடந்தத அண்ணன் கிட்ட சொன்னான் பாபு. உடனே சோமுவும் அவனோட நண்பர்களும் சரி இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லி எல்லோரும் திட்டம் போட்டாங்க. நண்பர்கள் குழு எல்லோரும் சாயந்தரமே அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இரவு ஆனதும் கருப்பு உடை அணிஞ்ச 2 பேரும் உள்ள வந்தாங்க. அப்போ மறைஞ்சிருந்த நண்பர்கள் அவங்க 2 பேரையும் அடிச்சு கை கால்களை கட்டி கிராமத்து நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து மரத்துல கட்டி வச்சாங்க. பொழுது விடிஞ்சதும் பஞ்சாயத்து தலைவரையும் கிராம மக்களையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்த அவங்க சொன்னாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர் ராஜேஷையும் பாபுவையும் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு தைரியமா இருந்ததை நினைச்சு வெகுவாக பாராட்டினாரு. திருடன்களை 2 பேரையும் காவல்துறையிடம் அவங்க ஒப்படைச்சாங்க. இந்த கதையிலிருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நாம மன தைரியத்தோடும் உறுதியோடும் இருந்தா அதிலிருந்து மீண்டு வரலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. மீண்டும் அடுத்த கதையில நாம சந்திக்கலாம்.